ஒவ்வொரு விளக்கும் ஒரு வரம், ஒவ்வொரு ஒளியும் ஒரு அனுபவம். ஒரு தீபம் வாழ்க்கை முழுக்க ஒளியாய் பரவும். இந்த ஒளியின் பயணம் உங்களுடன் தினமும். தினம் ஒரு தீபம், தினம் ஒரு தெய்வீகம். வணக்கம், உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கக்கூடிய விளக்கு வெரைட்டிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு விளக்குக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்போடு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாட விளக்கு. இந்த மாட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு வந்து பொதுவாக வீட்டோட வாசப்படியில் வச்சு ஏற்றுவாங்க. இந்த மாட விளக்கோட ஒளி வந்து ஒளிரும் போது லக்ஷ்மி தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஆன்மீக ஃபீல் கொடுக்கும். அண்ட் இன்பம் செழிக்கும், செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாட விளக்கு நம்மக்கிட்ட மொத்தம் 4 சைஸில் அவைலபிளாக இருக்குது. 4.5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாட விளக்கு வாங்கி உங்களோட வீட்டை லக்ஷ்மி கடாட்சமாக ஆக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரளா விளக்கு. அலங்காரம் ஆனாலும் சரி, ஆராதனை ஆனாலும் சரி, இந்த கேரளா விளக்கு ஒரு தனி அழகே இருக்குது, ஒரு தனி அம்சமே இருக்குது. இந்த கேரளா விளக்கு என் கையில் இருக்கிற இந்த ஸ்மால் சைஸை தாண்டி, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சைஸஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஆள் உயரத்துக்கு 5.5 அடி 6 அடி வரைக்கும் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. இந்த கேரளா விளக்கை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை ரூமை இன்னும் அழகுபடுத்துங்க. இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேல் விளக்கு. நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்த கடவுள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர். அந்த முருக பெருமானுக்காகவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்த விளக்கு தான் இந்த வேல் விளக்கு. வித் ஓம் டிசைனோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டாண்ட், அதாவது குபேரன் டைப் விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாண்டோட ரொம்பவே அழகாக இருக்குது. பொதுவாக செவ்வாய் கிழமைகளில் செவ்வாய் ஓரைன்ற டைமில், இல்லையா எல்லா கிழமைகளிலுமே இந்த செவ்வாய் ஓரைன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 3 அபிஷேகங்களோ 5 அபிஷேகங்களோ செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி 6 வெற்றிலை வச்சுட்டு, அந்த வெற்றிலைக்கு நடுவில் இந்த மாதிரி 6 விளக்கு கொண்ட வேல் இதையும் வச்சு நீங்கள் வழிபடலாம். இல்லையா அந்த 6 வெற்றிலை தீபத்துக்கு நடுவில் இந்த மாதிரி வேல் விளக்கை வச்சியும் நீங்கள் வழிபடலாம். இப்படி பண்ணுறதால தீராத கடனும் தீர்த்து வைப்பான் முருகன் சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. இந்த வேல் விளக்கை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இந்த மாதிரி டைப்பில் கூட நம்ம கிட்ட வந்து ஓம் விளக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பழங்காலத்து மாடல் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, இதை முதல்ல நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு திரி போட்டுட்டு அகைன் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓம் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு அழகான ஓம் விளக்கு உங்கள் முருகப்பெருமானுக்காக நீங்கள் வாங்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 விளக்குகளை கொண்ட ஒரு வேல் விளக்கு. இந்த வேலை நீங்கள் தனியாக கலட்டி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபிக்ஸ் பண்ணி முருகப்பெருமானுக்கு முன்னாடி 6 தீபம், நெய் தீபம் விட்டு வழிபடலாம். இதில் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட அந்த பட்டையும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமும் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கு 6 விளக்கு கொண்ட வேல் விளக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் அந்த செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போகிறீங்கள, அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே அழகான ஒரு அற்புதமான ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு இந்த விளக்கு கொடுக்கும். இப்போ எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கு. இந்த குபேரர் விளக்கு பாருங்கள், நம்ம கிட்ட மொத்தம் 6 சைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த குபேரர் விளக்கு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த குபேரர் விளக்கு நான் ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்ல வெயிட்டாக எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட ஃபினிஷிங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குபேரரே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு செல்வங்களை அள்ளித்தர மாதிரி இருக்கும். இந்த விளக்கை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபட்டிங்கன்னா. இந்த விளக்கு வந்து வித்தவுட் ஸ்டாண்டில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வித் ஸ்டாண்டிலையும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் மொத்தம் 8 சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டாண்டு வச்ச விளக்கில். எந்த விளக்கு வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஆமை விளக்கு.
ஆமை விளக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுல தோன்ற ஒரு கேள்வி வந்து ஆமை வீட்டில் வைக்கலாமாங்க, ஆமை விளக்கு வீட்டில் வைக்கலாமாங்கன்ற கேள்விதான். இந்த ஆமை வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரம் சொல்றாங்க. இந்த ஆமை வீட்டில் இருக்கிறதால மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும்னு சொல்றாங்க. இந்த ஆமை குபேரனோட சேர்ந்து வடக்கு திசையே ஃபுல்லா ஆள்றாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. ஸோ இந்த ஆமை விளக்கை நீங்க வடக்கு திசையில வச்சு ஏத்துனீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், இப்படின்னு எத்தனை விதத்தில் வேணாலும் நம்ம ஹாப்பினஸை வெளிப்படுத்தலாம். அண்ட் செல்வத்தையும் பெருகும், வெற்றியையும் தரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆமை விளக்கை வந்து அலுவலகங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆமை விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமை இருக்கிறது மிக சிறப்பு, ஆமையோட சேர்ந்து இந்த குபேரர் விளக்கு இருக்கிறது இன்னும் மிக சிறப்பு. ஓகேங்களா? இந்த ஆமை விளக்குல மொத்தம் நம்ம கிட்ட 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆமை விளக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கும் சரி, உங்கள் அலுவலக ஆஃபீஸுக்கும் சரி, வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தேடி தரும் ஆமை விளக்கு உங்களுக்காக. இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு எந்த டிசைனும் வேணாங்க, எனக்கு சிம்பிளாக ரொம்ப நார்மலாக ஒரு விளக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, பித்தளையிலேயே ரொம்ப பிளெயினாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இந்த விளக்கு இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த விளக்கு வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து செவுத்துல மாட்டணுங்க, எனக்கு கீழே தட்டெல்லாம் வச்சு ஏற்ற எனக்கு பிடிக்கல, செவுத்துல மாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகாக நீங்கள் உங்கள் வாசப்படியாண்டியோ இல்லை பூஜை ரூமில் சைட் வால்ஸ்லேயோ அழகாக தீபம் ஏற்றி இங்கே ஸ்க்ரூ டைப் 2 கொடுத்துருக்கோம். நீங்கள் அழகாக வாலில் மவுண்ட் பண்ணி இந்த விளக்கை வந்து ஏற்றிக்கலாம். இந்த 2 விளக்குமே வந்து இப்போ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த பச்சை கற்பூர தீபம், ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட வந்த எல்லா ஸ்டாக்குமே காலி ஆயிடுச்சு. பிகாஸ் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆனதை வச்சு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் கடையிலேருந்து நிறைய புக்கிங்ஸ் போயிடுச்சு. உங்களுக்கு இந்த விளக்கு வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய ப்ரீ ஆர்டர்ஸ் போட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கற்பூர் தியான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பச்சை கற்பூர தீபம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு திரி போட்டு ஏற்றிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் இல்லாமல் எதனா ஒரு எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதை மூடி வச்சு ஏற்றுனீங்கன்னா இந்த கேப் வலிக்கா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வீடு முழுக்க ஒரு மிகப்பெரிய நறுமணத்தை வந்து தரும். அண்ட் இந்த நறுமணம் வீட்டில் இருக்கிறப்ப எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்ம வீட்டை வந்து நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தெய்வம் வந்து முழுமையாக உங்கள் வீட்டில் வந்து அருள் புரிவாங்க. இந்த பச்சை கற்பூர தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய யூஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கற்பூர தீபம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காயின் குபேர தீபம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே பாருங்க, இந்த காயின் குபேரர் தீபம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லையுமே வந்து இங்கே இருக்கிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட லக்ஷ்மிகளை வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்ரீ சக்கரம் கொடுத்துருக்காங்க இந்த சின்ன காயின் தீபத்தில். இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லக்ஷ்மி தெய்வம் வந்து காசு மழை கொட்டுற மாதிரியும் குபேரர் வந்து அதை வாங்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. பின்னாடி வந்து குபேர எண் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பெரிய சைஸ்லயும் முன்னாடி வந்து லக்ஷ்மி குபேரர் இருக்காங்க, பின்னாடி வந்து குபேர எண் இருக்கு. இந்த காயின் தீபம் இது வந்து சிங்கிள் காயின் இருக்குங்களா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வித் உங்களுக்கு அந்த அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு காயின் குபேர தீபம். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மாடலும் இருக்கு. ஸோ குபேரர் இருந்தாலே வீட்டில் வந்து செல்வ மழை கொட்டும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியும் சேர்ந்து வரத்தால இது மிகவும் சிறப்பு. இந்த குபேர லக்ஷ்மி தீபம் இல்லை இந்த குபேர காயின் தீபம் நீங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி முன்னாடி வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளும் தீரும், உங்களுக்கு செல்வ மழையும் கொட்டும்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த காயின் தீபம் இல்லை இந்த குபேர லக்ஷ்மி தீபம் இல்லை இந்த குபேர லக்ஷ்மி காயின் தீபம் இந்த குபேர எண் தீபம் இப்படின்னு இதுக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த தீபத்தை நீங்களும் வாங்கி உங்க பூஜை ரூம்களை வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த செல்வமழை தொடரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லோட்டஸ் தீபம், அதாவது தாமரை தீபம். தாமரை வந்து பொதுவா லக்ஷ்மியோட மலர்ன்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மியோட மலர்ல ஒரு தீபம் ஏத்துன மாதிரி தான் இந்த கான்செப்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெயிட், இது வந்து லெஸ் வெயிட். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு
லோட்டஸ் மேலே ஒரு தீபம் ஏற்றுன மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து மலர்களால் நீங்கள் வந்து அலங்கரிக்கலாம். அதாவது தாமரை பூவோ, ரோஜா இதழ்களோ, சாமந்தியோட அந்த துகள்களோ எது வேணாலும் நீங்கள் போட்டுட்டு மேலே ஒரு தீபம் ஏற்றி வாசப்படியிலையோ இல்லை உருளி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த உருளி முன்னாடி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கூட வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து பொடியாக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பூக்களோட மனத்தோட சேர்த்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்ட ஒரு ஸ்மெல் வந்து உங்கள் வீடு முழுக்க பரவுறப்ப லக்ஷ்மி தெய்வமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு இந்த லோட்டஸ் தீபம் வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி விளக்கு. அதாவது என்னதுன்னா இது வந்து 5 முகம் கொண்ட விளக்கு. இந்த 5 முகம் கொண்ட விளக்குக்கு இந்த மாடலுக்கு பேர் வந்து உடுப்பி விளக்குன்னு வச்சுருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் போட்ட டிசைன்லையும் இருக்கு. இது வந்து நம்ம சவுத் தமிழ்நாடோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு, இந்த அன்னப்பச்சி விளக்கு சொல்லுவாங்க. இதுல வந்து 5 முகங்களோட இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 சைஸ் இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 சைஸ் இருக்கு. இந்த 5 முக விளக்கு வீட்டில் ஏற்றுறதுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பாட்டம் ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த பாட்டம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மரை குறிக்கும். இதோட இந்த ஸ்டெம் பகுதி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை குறிக்கும். இதோட அப்பர் பார்ட் இருக்குல்ல, இது வந்து சிவபெருமானை குறிக்கும். இதில் எண்ணெய் ஊற்றி திரி போடுறோம்ல, இந்த 5 முகங்களும் பார்வதி தேவியை குறிக்கும். அது இல்லாமல் இந்த ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல் முகம் அன்பை குறிக்கும், 2வது முகம் அறிவை குறிக்கும், 3வது முகம் வந்து வீட்டில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்கும், 4வது முகம் வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதியை குறிக்கும், 5வது முகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும், அந்த அலர்ட்னஸை வந்து குறிக்கும். ஓகேங்களா? இந்த 5 முக தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு சைடில் வந்து ஜோடி விளக்கு மாதிரி இந்த 5 தீபத்தை வந்து ஏற்றலாம். இதை நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்கன்னா மும்மூர்த்திகளை நீங்கள் வழிபட்டதற்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த விளக்குக்கு பேரு உடுப்பி விளக்கு, இந்த விளக்குக்கு பேரு அன்னப்பச்சி விளக்கு. இந்த 2 விளக்குமே உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. மும்மூர்த்திகளோட அருளையும் நீங்க முழுமையாக பெறுவீர்கள். ஓகே, இப்போ நம்ம எந்த விளக்கை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வாசப்படியில வந்து ஏத்துற விளக்கு. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சைஸ் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 4 சைஸ் இருக்கு. ஸோ வாசப்படியில் ஜோடியாக இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நீங்கள் வச்சு ஏற்றலாம். இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, எவ்வளோ காற்றடிச்சாலும் இது உள்ளே இருக்கிற தீபம் வந்து அணையாது. அதுக்காக தான் இதை ஸ்பெஷலாக நம்ம வாசப்படிகளில் ஏற்றுறோம். அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் மாதிரி வடிவத்தில் வந்து உங்களுக்கு ஒளி வந்து வெளியில் வரப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இருங்க, நான் ஒன்று பிரித்து காட்டுறேன். ஸோ எல்லாருக்குமே இன்னொரு கேள்வியும் வரும், ஐயோ இதெல்லாம் வாங்கினா எப்படிப்பா, இதெல்லாம் தேய்ச்சி கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கைட்டலாம். துர்கா, இதை வந்து நீங்கள் கலட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கலட்டி ரிமூவ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணி கழுவிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் வந்து இதை அழகாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வாசப்படிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்கிறது, தெய்வ கலாச்சம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை வந்து இந்த விளக்கு வந்து கொடுக்கும். இதுலேயே வந்து நிறைய மாடல் இருக்குது. இது வந்து ஆப்பிள் கப் நந்தா விளக்கு. இதில் மொத்தம் 4 சைஸ் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் நந்தா விளக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஆமை உருவம் பதித்த விளக்கும் இருக்குது. இதுவும் நீங்கள் வாங்கி உங்கள் வாசப்படியில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, தீராத கஷ்டமும் தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உரிய விளக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம எந்த விளக்கு வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கோட பேர் காப்லெட் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த விளக்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கை சுற்றி ஒரு ஒளிவு தெரியணுன்றதுக்காக ஸ்டார் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அப்படி இல்லை, இந்த மேலே இருக்கிறதுல மட்டும்தான் அப்படி இருக்கும். கீழே ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கலாம். இதை வந்து நான் வேணால் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு இது மேலே வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா இன்னொரு மாடல் இப்போ வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
சேம் விளக்கு தான், உங்களுக்கு கீழே ஸ்டாண்டோட வந்துடும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாபோட வந்துடும். ஸோ நமக்கு வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வாங்கினாலும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் மாடலாக இருக்குது. இதுலேயும் 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த விளக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்லா விளக்குமே எங்கள் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ விளக்கு. ஆக்சுவலாக என்னென்னா டொமேட்டோ ஷேப்பில் இந்த விளக்கு இருக்கிறதால இதோட பேர் வந்து டொமேட்டோ விளக்கு. பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஷேப்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது அழகாக நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்தில் ஏற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் வாசப்படியில் ஏற்றினாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கழட்டி நம்ம திரி போட்டு ஏற்றுற மாதிரியான மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 விளக்குமே வந்து எங்கள் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிற இந்த விளக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோலை பயலி தீபம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு மேலே வந்து பிளெயினாக இல்லாமல் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த விளக்கோட ஸ்பெஷாலிட்டி. வித்து ஸ்டாண்டோட வரும். அதால் நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு தட்டு வச்சு ஏற்றணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி விளக்கு தான். இதை நீங்கள் 2ஆக வாங்கி உங்கள் வாசப்படியிலையோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்துலேயோ வச்சு ஏற்றினீங்கன்னா அவ்வளோ செல்வமும் உங்களுக்கு தேடி வரும். இந்த விளக்கு வந்து நம்மக்கிட்ட 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பயலி தீபம். நம்ம இதுக்கு முன்னாடி சோலை பயலி தீபம்னு சொல்லி ஒரு மாடல் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக நார்மலாக இருக்கும் இந்த விளக்கு. ஸோ இதுலேயும் நம்மக்கிட்ட 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ். இதுவும் நீங்கள் வந்து வாசப்படியிலையோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் அழகாக ஏற்றினீங்கன்னா அவ்வளோ செல்வமும் உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து வாசனைக்காக பச்சை கற்பூரம் தூவி ஏற்றலாம், இல்லைனா வந்து தசாங்கம் பொடி இருக்கும், அதை நீங்கள் தூவி ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே அந்த ஸ்மெல் உங்கள் பூஜை ரூம் ஃபுல்லாக பரவும். இந்த விளக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்த விளக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கோட பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர், பபுலா தீபம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னென்னா இந்த அதாவது சின்ன விளக்குலே ஜோடி விளக்கில் 5 முகம் கொண்ட கான்செப்ட் தான் இந்த விளக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 5 முகம் வந்து பார்வதி தேவியும் மும்மூர்த்திகளையும் குறிக்கும்ட்டு. அந்த ஒரு தீபம் தான். இந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும், மும்மூர்த்திகளோட அருளும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து அடையும். ஸோ இந்த தீபம் நம்மக்கிட்ட 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் விளக்கு, அதாவது தாமரை விளக்கு. தாமரையோட ஒரு இதழுக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த விளக்கை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தாமரை மலர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்குரியது. ஸோ இந்த தீபம் வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி தெய்வமே உங்களுக்கு முழுசாக வந்து அருள் புரிவாங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெருகும். ஸோ இந்த தீபமும் நீங்கள் வாசப்படியிலையும் வச்சு ஏற்றலாம், ஜோடியாக வாங்கி. இல்லை காமாட்சி அம்மன் பக்கத்தில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு பக்கத்தில் ஜோடியாக வச்சு நீங்கள் ஏற்றலாம். இல்லையா லக்ஷ்மி தெய்வம் நீங்கள் வச்சுட்ருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு விளக்கு வச்சு ஏற்றலாம். அண்ட் இந்த விளக்குகளோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்கிற தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக மலர்களால் ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு மேலே விளக்கு ஏற்றினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து 2 சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த விளக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த விளக்கை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் விளக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தாமரை விளக்கு பார்த்தோம், அதே கான்செப்டில் இப்போ ரோஸ் விளக்கு. ஆக்சுவலாக ஒரு ரோஸ் விரிஞ்சு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்டில் இந்த விளக்கை உருவாக்கியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 சைஸ் அவைலபிளாக இருக்குது. அகைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மலர்களும் லக்ஷ்மிக்குரியது தான். இந்த விளக்கும் வந்து லக்ஷ்மி தெய்வத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு விளக்கு. இந்த விளக்கோட அமைப்பு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஒரு ரோஜா இதழுக்கு நடுவில் ஒரு விளக்கு ஏற்றின மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப மாடர்னான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளக்கு நம்மக்கிட்ட 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க.